அப்படின்னா 2021ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த அரசு தங்களாவே ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று புகழ்ந்து கொண்டாலும் பொதுமக்கள் இதை நிர்வாக திறனற்ற ஆட்சி என்றுதான் சொல்லி வருகிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இந்த 4 ஆண்டுகள்ல நிதி பற்றாக்குறை, நிர்வாக திறனற்ற ஒரு சூழல், கடன் வாங்குவதில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருளுடைய கேந்திரமாக தமிழ்நாடு மாறியது, தினசரி கொலைகள் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை கடுமையாக பொதுமக்கள் விமர்சனமாக முன்வைக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில நிர்வாகத்தால் ஒருங்கிணைப்பு இல்லாத திட்டங்களை செயல்படுத்துவது தாமதம் ஏற்படுவதும், உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவற்றை செயல்படுத்தாமல் இருப்பதும் தொடர்கதையாகி வருகிறது என்றும் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டில் சிறுமழைக்கே சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தின் போது கட்டுக்கோப்பாக இருந்த சட்டம் ஒழுங்கு தற்போது சீர்கேடு அடைந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், தமிழகத்துல கொலைகள், வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொள்ளை சம்பவம், வழிபறிகள் போன்றவை அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பிலேயே தெளிவாக தெரிவித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் 2 முறை நிகழ்ந்ததுதான் இந்த ஆட்சியினுடைய மாடல் சாதனை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக அமைச்சர் ஒருவரே அளித்த பேட்டிக்கு இதுவரை எந்தவித மறுப்பையும் ஸ்டாலினால் அளிக்க முடியவில்லை என்றும், பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஸ்டாலின் மாடல் அரசுடைய தவறுகளையும் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள மனப்பக்குவம் இல்லாத நிலையில்தான் இந்த அரசு இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய கொண்டு வந்த திட்டங்களை தான் இந்த அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதே தவிர புதியதாக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. அதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியதுதான் பல்வேறு புதிய மாவட்டங்களுக்கான அறிவிப்பு, அதே போன்று 11 அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனைகள் போன்றவை இருக்கிறது என்பதையும், அதிமுக ஆட்சி காலத்தின் போது கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை முடக்கி சாதனை படைத்ததுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தையும், இந்த 4 ஆண்டுகள்ல இந்த ஸ்டாலின் மாடல் அரசினுடைய சாதனைகள் எல்லாம் இதுவேதான் என்ற ஒரு விவரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.